வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் வித் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான 2024க்கான வேக்கன்சி வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எப்போ வரலாம், இந்த 2024ஆம் ஆண்டில் எந்த மாதத்தில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் வித் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து எஸ்ஐக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அந்த எஸ்ஐ எக்ஸாமில் நமக்கு எவ்வளோ நபர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளோ வேக்கன்சி அதில் வந்து ஃபுல் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது எவ்வளோ நபர்கள் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் போலீஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்டான லெசன்ஸை வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த இம்பார்ட்டண்டான லெசன்ஸை மட்டும் படித்தாலே போதுமானது. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கு வந்து இந்த இம்பார்ட்டண்டான லெசன்ஸை மட்டுமே படித்தா உங்களுக்கானது போதுமானது. மித்து வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மித்த லெசன்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்த போலீஸ் சிலபஸ் இருக்கிற இந்த ப்ளேலிஸ்ட்டில் நம்ம மொத்தம் 10 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த 10 வீடியோவையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த இம்பார்ட்டண்டான லெசன்ஸை வந்து கவர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இதில் மொத்தம் 15 வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு வந்து 8 டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து அந்த இம்பார்ட்டண்டான லெசன்ஸை வந்து கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடல் கொஸ்டினை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்க வேணாம். நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டான லெசன்ஸை மட்டும் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடல் கொஸ்டினை பாருங்கள். இந்த 2024க்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து இன்னும் நம்ம வந்து போடலை. கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து போட்டுருவோம். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த இம்பார்ட்டண்டான லெசன்ஸை வந்து கிளியர் பண்ண பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போடுவோம். அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் எந்த லெவலுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நம்ம எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம அந்த டெஸ்ட் பேஜ் மூலியமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போது வந்து யாருமே இந்த டெஸ்ட் பேஜில் வந்து அட்டன் பண்ண வேணாம். இம்பார்ட்டண்டான லெசன்ஸை மட்டும் நீங்கள் மட்டும் கிளியர் பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஷோ பண்ணிட்டு தான் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு எழுதிட்டு, அதாவது இப்போ கூட டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு கட் ஆஃப்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோவும் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு வேக்கன்சி வந்து ஷோ ஆகும். இது வந்து அதாவது இப்போ நடந்து முடிந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான வேக்கன்சி தான் உங்களுக்கு வந்து இங்கே காட்டியிருக்கோம். ஆனால் இந்த வருஷம் தான் இந்த நடந்து முடிந்த எஸ்ஐக்கான செலெக்ஷன் வந்து முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து முடிஞ்சு இப்போ வந்து அவங்க வந்து பணி அமர்த்தப்படுகிறார்கள். அதில் வந்து எத்தனை நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்போ வந்து சொல்லுவார். அதை வந்து நம்ம கேட்போம். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் பயிற்சியை முடிச்சிருக்கிற 19 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் 429 காவல் உதவி ஆய்வாளர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 19 காவல் துணை கண்காணிப்பாளர்களில் 13 பேர் பெண்கள், 6 பேர் ஆண்கள். 429 காவல் உதவி ஆய்வாளர்களில் 356 பேர் ஆண்கள், 74 பேர் பெண்கள். காவல்துறையில் சமூக நீதி நடைபெற்று வர்றதோட அடையாளமாக தான் இதை நான் பார்க்குறேன். இப்போது வந்து செலெக்ஷனில் வந்து நமக்கு எவ்வளோ பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 448 பேர் வந்து நமக்கு வந்து செலெக்ஷனில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மொத்த வேக்கன்சி வந்து நமக்கு வந்து 621 வேக்கன்சி.
ஆனால் இப்போது எஸ்ஐக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க வந்து 448 பேர் வந்து நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுலேயே நமக்கு வந்து 173 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து இப்போது வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயில் வந்து ரிட்டையர்ட் ஆகிறவங்க வந்து இன்னும் வந்து ஒரு 100 நபர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து போன வீடியோவே சொல்லியிருந்தோம் 300+ வேக்கன்சி தான் இந்த வருஷம் எஸ்ஐக்கு வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 273 வேக்கன்சி வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட இருந்து இருக்குது. இதோட ப்ளஸ் வந்து ஒரு 50 வேக்கன்சி ஒரு 70 வேக்கன்சி அவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர கண்டிப்பான முறையில் அதிக வேக்கன்சி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதனால தான் நம்ம வந்து இந்த வேக்கன்சி வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 300+ வேக்கன்சி வந்து எஸ்ஐக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நீங்கள் எப்படி 300 வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வேக்கன்சி வந்து நமக்கு ஒரு நல்ல வேக்கன்சின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் போக போக வருஷம் வந்து நமக்கு வந்து எஸ்ஐ செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வேக்கன்சி வந்து கம்மியாக தான் வருமே தவிர அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து யாரும் மனம் தளராமல் கண்டிப்பான முறையில் படித்து நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெயிட் பண்ணி இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபுள் அதாவது பிசிக்கான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிசி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் செலெக்ஷன் ஆனவங்க வந்து நமக்கு வந்து 3000+ வேக்கன்சி தான் போன வருஷமே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 3200 சில வேக்கன்சி தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் தான் இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து அதிக வேக்கன்சி வந்து வராது. 2500லேருந்து நமக்கு வந்து ஒரு 3000 வேக்கன்சிக்குள்ளே தான் நமக்கு வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 2500லேருந்து ஒரு 3000 வேக்கன்சி தான் நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து இந்த வேக்கன்சியே நமக்கு வந்து போதுமானது தான். நீங்கள் வந்து ஒரு வேக்கன்சி எனக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட தான் நீங்கள் வந்து படிக்கிறாப்புல இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை கிளியர் பண்ணாலே நீங்கள் வந்து கட் ஆஃப்குள்ளே வந்து மார்க் வந்து வந்துடலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த வருஷம் வந்து நீங்கள் பிசி எஸ்ஐக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பான முறையில் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மேலே தான் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது இந்த வருஷம் 2024-25க்கான பட்ஜெட்டில் வந்து நமக்கு வந்து இந்த ஜாப்பை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து கொடுக்கல. ஆனால் நோட்ஸில் வந்து கண்டிப்பான முறையில் இந்த வருடத்திற்கான எஸ்ஐ அண்ட் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நீங்கள் யாருமே எப்போ வரும் ஏது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பார்க்காம கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் வரும்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க ட்ரை பண்ணால் கண்டிப்பான முறையில் நீங்கள் எஸ்ஐ பிசிக்கான செலெக்ஷனில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பிசி எஸ்ஐக்கான டைம் ஷெட்யூலில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ இருந்தே டைம் ஷெட்யூல் வந்து போட்டு வச்சுக்கோங்க. யாரும் இப்போ இருந்து டெஸ்ட் பேஜ் வந்து அட்டன் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜ் போடுறாப்புல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் மட்டும் டெஸ்ட் பேஜ் போடுங்க. ஃபுல் டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் போடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 6th to 10th இருக்கிற புத்தகத்தை ஆல் கிளியர் பண்ணிட்டீங்க, அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து ரிவிஷன் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஃபுல் டெஸ்ட் பேஜ் வந்து போடலாம். நீங்கள் வந்து யாருமே லெசன்ஸை வந்து கிளியர் பண்ணாமல் டெஸ்ட் பேஜ் போடுறது வந்து உங்களுக்கு வேஸ்டானது தான்.
நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பேஜ் போடுவோம். அதில் சேர விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்துக்கிடலாம். நன்றி, வணக்கம்.